ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீர் அப்படிங்கிற பாடம் தான். இந்த பாடம் 8th ஸ்டாண்டர்டில் 13வது பாடமாக இருக்குது. ஓகேங்களா? வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை புத்தகத்தில் இந்த லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது உடல் எத்தனை சதவீதம் நீரினால் ஆனது? நமது உடல் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் நீரினால் ஆனது? ஆன்சர் 65%. மின்னார் பகுப்பின் போது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் டேஷ் என்ற விகிதத்தில் பெறப்படுகின்றன. மின்னார் பகுப்பின் போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எந்த விகிதத்தில் பெறப்படுகின்றன? ஆன்சர் 2:1 அப்படிங்கிற விகிதத்தில். 1781இல் எந்த ஆங்கில அறிவியல் அறிஞர்களினால் நீர் முதலில் தயாரிக்கப்பட்டது? 1781இல் எந்த ஆங்கிலேய அறிஞர்களால் முதல்ல நீர் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டது? ஆன்சர் ஹென்றி கேவெண்டிஷ் அப்படிங்கிற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான், தயாரிக்கப்பட்டது இந்த நீர். ஓகேங்களா? ஸோ அதாவது நீர் யாரும் தயாரிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் லேபில் தயாரித்த நீர் இவர் தான் முதல்ல தயாரித்தார் 1781. எப்படின்னா, கந்தக அமிலத்துடன், அதாவது செயல்திறன் மிக்க உலோகங்களை கந்தக அமிலத்தோடு சேர்க்கும்போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறும். ஓகேங்களா? ஸோ அதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஹைட்ரஜன் வாயுவை ஈஸியாக தீப்பிடிச்சிடும். ஹைட்ரஜன் வாயுனாலே ஈஸியாக தீப்பிடிக்கும் தன்மை உடையது. ஓகேங்களா? எளிதில் எரியும் தன்மை உடையது. ஸோ அதை எரிக்கும்போது நீர் கிடைக்கிறதா அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ இதுதான் நீர் முதலில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்றி கேவெண்டிஷ் அப்படிங்கிறவர் 1781 இதை கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீரின் வேதிப்பெயர் என்ன? நீரோட வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் டைஹைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. கீழ்கண்ட எந்த நிலையில் நீர் உள்ளது? கீழ்கண்ட எந்த நிலையில் நீர் உள்ளது? ஆன்சர் திட, திரவ, வாயு அனைத்து நிலைகளிலுமே நீர் இருக்குது. கீழ்கண்ட எந்த வினையின் போது நீர் உருவாகிறது? கீழ்கண்ட எந்த வினையின் போது நீர் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உலோக ஆக்சைடை ஹைட்ரஜன் மூலம் ஒடுக்குதல் மூலமாக நீர் கிடைக்கிது. ஸோ இது சரியானது. காற்றில் ஹைட்ரஜனை எரித்தல் அப்படிங்கிறது மூலமாகவும் நீர் பெறலாம். காற்றில் ஹைட்ரோ கார்பனை எரித்தாலும் நீர் கிடைக்கும். ஸோ இவை அனைத்துமே நீர் உருவாகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தான். ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? இந்த ஹைட்ரஜன் வாயு இருக்குல்ல, இதை கண்டுபிடிச்சவர் யார்? ஸோ அதை உருவாக்குனவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ஆன்சர் ஹென்றி கேவெண்டிஷ் அப்படிங்கிறவர் தான். ஹென்றி கேவெண்டிஷ் அப்படிங்கிறவர் தான் இதையும் அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? தூய நீரானது என்ன? தூய நீர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தூய நீரை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் கொதிநிலை அதிகரிக்கும். கூற்று 2, அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் உறைநிலை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னா, முதல் கூற்றும் சரிதான், இரண்டாவது கூற்றும் சரிதான். அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் கொதிநிலை அதிகரிக்கும், அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் உறைநிலை குறையும். பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம். ஓகேங்களா? பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்று அழைக்கப்படுது. பூமி எத்தனை பங்கு நீரால் ஆனது? பூமி அப்படிங்கிறது எத்தனை பங்கு நீரால் ஆனது? ஆன்சர் 1:4. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும்? எந்த வெப்பநிலையில் நீர் அப்படிங்கிறது பனிக்கட்டியாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 டிகிரி செல்சியஸில் மாறும். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று, அறை வெப்பநிலையில் உள்ள நீர் நிறைந்த குவளையில் பனிக்கட்டி துண்டுகளை போடும்போது அவை மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், பனிக்கட்டியின் அடர்த்தி அந்த நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னா, ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? அரை வெப்பநிலையில் ஒரு குவளையில் பனிக்கட்டியை போடும்போது மிதக்கும். ஸோ பனிக்கட்டியின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருக்கிறதுக்கு காரணம். ஓகேங்களா? சரிதான். அடுத்தது, ஒரு பொருளின் ஒரு அலகு வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் ஆக உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு அப்பொருளின் டேஷ் எனப்படும்.
ஒரு பொருளின் ஓரலகு வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு அப்பொருளின் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லப்படுது. தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லப்படுது. தூய நீரானது, தூய நீரானது அங்கே பார்த்துட்டோம் நிறமற்றது சுவையற்றது அப்படின்னு. இதில் தூய நீரானது அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அது காரம். தூய நீர் அப்படிங்கிறது காரம் அப்படின்னு சொல்லலாம். உலர்ந்த ஹைட்ரஜன் உலர்ந்த ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் வாயுக்கள் டேஷ் முன்னிலையில் வினை புரிவதில்லை. ஓகேங்களா? உலர்ந்த ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் வாயுக்கள் டேஷ் முன்னிலையில் வினை புரிவதில்லை அப்படின்னா சூரிய ஒளி முன்னிலையில். உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கியவர் யார்? உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஹென்றி கேவன்டிஷ் அவர்கள் தான். ஓகேங்களா? ஹென்றி கேவன்டிஷ் அவர்கள் தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. நீர்க்குழாய்கள் வலுவாக இல்லாவிட்டால் விரிசல், கசிவு அல்லது வெடிப்பு போன்றவை ஏற்படும். காரணம் நீர் உறைவதால் அதன் கனளவு அதிகரிப்பதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ரெண்டுமே சரிதான். நீர்க்குழாய்கள் வலுவாக இருக்கணும், நல்லா குவாலிட்டியாக போடுவாங்க. ஏன் அப்படின்னா அதோட கனளவு, அது நீர் உறைஞ்சி போச்சுன்னா அதோட வெயிட் அதிகமாகும். அப்போ உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான். பொறுத்துக. நீரற்ற தாமிர சல்ஃபேட் அது வெள்ளை நிறத்தில் இருக்கும். நீர்த்த தாமிர சல்ஃபேட் அப்படிங்கிறது நீல நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? நீர்த்த தாமிர சல்ஃபேட். உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு 80 கலோரிகள் பர் கிராம் அல்லது 336 ஜூல் பர் கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு 540 கலோரிகள் பர் கிராம் ஆர் 2268 ஜூல் பர் கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் நீரினால் கரையக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. நீரினால் கரையக்கூடிய பொருள் கீழ்கண்டவற்றுள் ஆன்சர் என்ன அப்படின்னா உப்பும் கரையும், சர்க்கரையும் கரையும், தேனும் கரையும், பாலும் கரையும், ஆக்சிஜனும் கரையும், கார்பன் டை ஆக்சைடும் கரையும். அனைத்துமே கரையும். கீழ்கண்டவற்றில் எந்த நீர் ஆவியான பிறகு பொதுமையை வளையங்களை உருவாக்குவதில்லை? கீழ்கண்டவற்றுள் எந்த நீர் ஆவியான பிறகு பொதுமைய வளையங்களை உருவாக்குவதில்லை? ஆன்சர் மழைநீர், வடிகட்டிய நீர். மற்றபடி குழாய் நீர், கிணற்று நீர், நதி நீர் அப்படி எல்லாமே பொதுமைய வளையங்களை உருவாக்குது, அதாவது ஆவியான பிறகு. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு உங்களை கேட்குறாங்க. ஓகேங்களா? முதல் கூற்று என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தூய நீரின் கொதிநிலை ஆனது வளிமண்டல அழுத்தத்தில் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தூய நீரின் கொதிநிலையானது வளிமண்டல அழுத்தத்தில் 100 டிகிரி செல்சியஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா? சரி. தூய நீரின் உறைநிலையானது ஒரு வளிமண்டலத்தில் 0 டிகிரி செல்சியஸ். சரி. தூய நீரின் அடர்த்தியானது 1 கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க, மீட்டர் கியூப். ஓகேங்களா? இதுவும் சரியானது தான். ஓகேங்களா? இவை அனைத்துமே சரி. ஒளிச்சேர்க்கைக்கு நீர்வாழ் தாவரங்கள் நீரில் கரைந்துள்ள டேஷ் பயன்படுத்துகின்றன. ஒளிச்சேர்க்கைக்கு நீர்வாழ் தாவரங்கள் நீரில் கரைந்துள்ள டேஷை பயன்படுத்துகின்றன. ஆன்சர் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் டேஷ் கிராம் சாதாரண உப்பு எனப்படும் சோடியம் குளோரைடு கலந்துள்ளது. ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் டேஷ் கிராம் சாதாரண உப்பு எனப்படும் சோடியம் குளோரைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ என்ன கிராம்ஸ் அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிராம். நீரினை மின்னார் பகுப்பு செய்யும் பொழுது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு என்ன? நீரினை மின்னார் பகுப்பு செய்யும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு என்ன? ஆன்சர் ஹைட்ரஜன்.
ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்து அதை எளிதில் எரியும் காட்சி என அழைத்தவர் யார்? ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்து அதை எளிதில் எரியும் வாயு என அழைத்தவர் யார்? ஆன்சர் ஹென்றி கேவென்டிஷ் அவர்கள். ஹென்றி கேவென்டிஷ் அவர்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் பாருங்கள். கூற்று: குழாய்கள் மற்றும் கொதிகலன்கள் உருவாக்குவதில் தாமிரம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தாமிரம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் விடைபெறுவது இல்லை, நீரோட அது வந்து ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா ரெண்டுமே சரி. அதிக அளவு உப்பு மற்றும் தாதுக்கள் கரைந்திருக்கும் நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதிக அளவு உப்பு மற்றும் தாதுக்கள் கரைந்திருக்கும் நீர் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா கடின நீர் அப்படின்னு அழைக்கப்படுது. கடின நீர். நீரின் தற்காலிக கடினத்தன்மை காரணமானவை என்ன? நீரின் தற்காலிக அந்த கடினத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் கார்பனேட் தான். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமானவை என்ன? நீரின் கடினத்தன்மைக்கு காரணமானவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம் சல்ஃபேட், மெக்னீசியம் குளோரைடு எல்லாமே காரணமாக இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நீரை மாசுபடுத்தும்? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது நீரை மாசுபடுத்தும்? ஆன்சர் ஈயம். டிடிடி அப்படின்னா டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிடிடி என்பது என்ன அப்படின்னா பூச்சிக்கொல்லி. பூமியின் மீது காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நீர் விவசாய மற்றும் நீர்ப்பாசனத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? பூமியின் மீது காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நீர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காகவே பயன்படுது அப்படின்னா 90%. நீரில் உள்ள தற்காலிக கடினத்தன்மையானது எதன் மூலம் நீக்கப்படுகிறது? நீரில் உள்ள தற்காலிக கடினத்தன்மையானது எதன் மூலம் நீக்கப்படுகிறது? ஆன்சர் கொதிக்க வைத்தல், வாளை வடித்தல் மூலம். ஆரோ சுத்திகரிப்பான்களில் கிருமிகளை அழிக்கக்கூடிய எந்த அலகுகள் நீரை சுத்திகரிக்க பயன்படுது? ஆரோ சுத்திகரிப்பான்களில் கிருமிகளை அழிக்கக்கூடிய எந்த அலகுகள் நீரை சுத்திகரிக்க பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் புற ஊதா கதிர்கள். கிருமிகளை அழிப்பதற்காக ஓசோன் வாயுவை உட்செலுத்தும் முறைக்கு டேஷ் என்று பெயர். கிருமிகளை அழிப்பதற்காக ஓசோன் வாயுவை உட்செலுத்தும் முறைக்கு டேஷ் என்று பெயர் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் ஓசோன் ஏற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசோன் ஏற்றம். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1: சாம்பு, ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல், பற்பசைகளில் நுண்ணிய நெகிழி துண்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இவை யூட்ரோஃபிகேஷன் என்று அழைக்கப்படும். கூற்று 2: நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உடன் ஒரு சில நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களும் நீர்நிலையில் சேர்கின்றன. இதற்கு மைக்ரோஃபீட்ஸ் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பொறுத்துக நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பொறுத்துக அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து கடைசி வினா. ஓகேங்களா? உங்களுக்கு பொறுத்துகளை இது வந்து கடைசி வினா. ஓகேங்களா? கடைசி வினா பாருங்கள். ஃபுல்லாகவே காட்டிடுறேன். ஓகேங்களா? கடைசி வினா என்ன அப்படின்னா சர்வ கரைப்பான் அப்படின்னா எதை சொல்லுவோம்? சர்வ கரைப்பான். சர்வமும் அவனிடத்தில் அப்படின்னா நீர். ஓகேங்களா? சர்வ கரைப்பான். அடுத்தது கடின நீர் அப்படின்னா எதை சொல்லுவோம்? கடின நீர் வயிற்று உபாதைகள். கழிவு நீர்னா நீர் மாசுபடுத்தி. கொறித்தல் அப்படின்னா கிருமிகளை கொல்லுதல் அப்படின்னு பெயர். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் இருக்குது. இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ப்ளஸ் இந்த வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒவ்வொரு லெசனாக நம்ம வந்து கொஷின் வந்து க்ரியேட் பண்ணி அதை ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கோம். அந்த புத்தகம் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆட் வந்திருக்கும். அந்த ஆடில் இருக்க உங்களுக்கு புத்தகம் வேணும் அப்படின்னா அந்த ஆடில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு TNPSC GS அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுவாங்க. அதில் பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு புக் ரிசீவ் ஆகும். புத்தகம் வாங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கால் பண்ண வேண்டாம் அதிகபட்சம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலே போதுமானது. நன்றி, வணக்கம்.